இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்ட் வாங்க போனால் என்ன தடுத்து நிறுத்தி தனக்கு தானே கிஃப்ட் வாங்கிக்கிட்டாரு பர்த்டே பொண்ணோட அப்பா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, எக்கு, இதான் அவளுடைய மெனு. அதுக்கு கூட காஃபி யாராவது வச்சு குடிப்பாங்களான்னு கேட்டால் நான் குடிப்பேங்க. ஈவினிங் தான் கேக் கட் பண்ணா. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை எவ்வளோ மேக்கப் போட்டுட்டாங்க பார்த்தீங்களா. இது அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த முட்டா. இது எப்படி இருக்குன்னு கூட ஆனால் அவளுக்கு தெரியாது. இந்த பெண் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன், உடச்சிட்டா. ஸோ புதுசாக வாங்கி கொடுத்து அவளை ஹாப்பி பண்ணியாச்சு. காலையில் பர்த்டேனா எழுந்திரிச்சு மேக்கப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கணும்னு தோணுமே தவிர்த்து கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் அவளுக்கு வரவே வராது. ஈவினிங் தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஈவினிங் கூட இல்லை, நட சாத்துறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கோயிலை ரீச் பண்ணோன்னா மண்டுக்கட்டு அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் ஒரே த்ரோட் பெயினாக இருந்துச்சா, சரி டீ குடிக்கலான்னு ஒரு கடையில் நிறுத்தினோம். இந்த மாதிரி அழகாக கூரையெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே டீயை குடித்தாச்சு. பர்த்டே முடிஞ்ச கையோடி பார்த்தீங்கன்னா September 5. ஸோ டீச்சர்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னா கிஃப்ட்